வணக்கம், நான் உங்க சந்தோஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, காப்பான் டீசர் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ பண்ண போறோம். அதை பற்றி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வாங்க போயிடுவோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதில் நிறையா லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீசருக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட நம்ம பிஎம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லுக் மாஸ், அவன் பேச்சு, இந்த லுக் கிளாஸ், பேச்சு நடத்த, இந்த லுக் ஸ்டன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பார்வை எதுவுமே சரியில்லை. இதுதான் நடிப்பு, இது வெறித்தனம், இது வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசரோட 20 செகண்ட், அதாவது ஸ்டார்டிங் 20 செகண்டில் விட்டு பிச்சு உதறிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 கெட்டப்புக்கு மேலே வந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெரரிஸ்ட் லுக் மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி லுக், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் லுக், அதே மாதிரி காக்க லுக் அப்படின்னு சொல்லி ஒரு காமன் மேன் மாதிரி ஒரு லுக், அதே மாதிரி ஃபங்க்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி ஒரு லுக். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லுக்கில் வந்து சூர்யா சாரை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறித்தனம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால் as a PM. Something is wrong with him. சாயிஷா சமுத்திரகனி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நம்ம சூர்யா சாரை பற்றியாக தான் இருக்கும். விரும்புதா உங்கள் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நான் எண்டில் ஒரு செக்ஷன் சொல்கிறேன். விருத்தனமான ஆக்டிங், தமிழ்நாடு பாலைவனமாக்கிட்டு வயலெல்லாம் பற்றி எரியுது. கிட்டத்தட்ட விவசாயிகளோட வயிறு மாதிரி. இந்தியாவை சூப்பர் பவர் ஆக போறீங்க. ஆர்யா செகண்ட் ஹீரோ. துபாய் கூட பாலைவனம் தான், அங்க படம் போட்டல. இந்த டைலாக் யோசிக்க வேண்டியது, யோசிக்காம விட்டோமோ. மக்களோட எதிர்ப்பு. இந்த லைட்டிங் நம்ம தலைவர் சென்டரில், அதாவது ஸ்க்ரீனிங் சென்டரில் பிச்சு உதறுது. உணர்ச்சியை தூண்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற நோட்டீஸ் பண்ணுங்க, விவசாயியை சுடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விவசாயி டெல்லியில் போய் போராடினாங்க. அவங்க எப்படி அடிச்சு துரத்துனாங்களோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சீனை காமிச்சிருக்காங்க. சார் தப்பிச்சு பண்ண இந்த டெரரிஸ்ட் கண் முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. டெரரிஸ்ட் லுக்லேயே பார்த்தோம்னா இவர் வந்து மரண மாசா கட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த சீனில் பார்க்கும்போது கோட் சூட் போட்டுக்கிட்டு பிச்சு உதறிட்டு நடக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகாது. இந்த டைலாக், நீங்கள் சீண்டி இருக்கிறது படுத்துட்டு இருக்கிற புலி, அது பாயருக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி மோகன்லால் சார் சொல்கிறாரு. சூர்யா சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அப்படி இருக்கும். அதுலேயே வந்து ஒரு நடிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடிப்பை இதில் பார்க்க முடியுது. அதான் பண்ணியாச்சு ஆரியா, இதுக்கு மேலே என்ன, விடுங்க. இயற்கையாவே உற்பத்தியாகிற நதியை தனக்கு மட்டும்தான் சொந்த கொண்டாட உரிமை யாருங்க கொடுத்தா? இது கேரளா கர்நாடகாவுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே நீர் அப்படிங்கிறது பொதுவானது, அதை பிரிக்க வேணாம், நம்ம பிரிஞ்சிடுவோம். மியூசிக் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி ஜெயராஜ். அதே மாதிரி டைரக்ஷன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேவி ஆனந்த். ஸோ இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷனில் வந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிச்சு உதறி இருப்பாங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு பெரிய படம் வந்து காத்துட்டு இருக்குது, ஒரு மீனிங்ஃபுல்லான மூவி வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா முன்னாடி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தே, அது என்னடா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போது, எல்லா மத்தியும் கண்டிப்பாக இது பேச போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கேவி ஆனந்த் சார் மூவி அப்படின்னாவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் வந்து தற்காலிக சூழ்நிலையும் அதே மாதிரி அரசியலை பற்றியும் ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேச்சுக்கள் இருக்க போது, நிறைய டைலாக் இருக்க போது, நிறைய சீன் இருக்க போது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக நம்ம எல்லாத்து மத்தியிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆகஸ்ட்டில் வராங்க, வெயிட் பண்ணுறோம், ரொம்பவுமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய கெட்டப் போட்டிருக்காங்க. அந்த கெட்டப் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் வெயிட்டிங், வி ஆர் ப்ரவுட் டு பி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு எல்லாத்துக்கும்